ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்களோட ஜோ ஸ்டான்லி. இன்றைக்கி நான் பார்க்க போகிற ஆண்ட்ராய்டு டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா, பேசிக்காக அந்த ஆண்ட்ராய்டு விண்டோவில் என்னென்ன இருக்குது, அது எப்படிலாம் நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி நான் பார்க்க போகிறேன். ஃபஸ்ட்டு நான் ஸ்டார்ட் மெனுவை கிளிக் பண்ணுறேன். இதில் பார்த்தீங்கன்னா நம்ம ஆண்ட்ராய்டு ஸ்டுடியோ இருக்குது பார்த்தீங்களா, இது ஜஸ்ட்டு கிளிக் பண்ணால் போதும். இது கிளிக் பண்ணோடனே அந்த விண்டோ உங்களுக்கு ஓப்பன் ஆகிடும். இந்த விண்டோ ஓப்பன் ஆனதுக்கப்புறம் நம்ம ஒர்க் பண்ண ஆரம்பிக்கலாம். ஓகேங்களா? நான் ஒரு முக்கியமான விஷயம் சொல்கிறேன். என்னென்னா, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கவர்மெண்ட்டில் நம்ம எல்லாத்துக்குமே எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் இந்த 11th 12th ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் கவர்மெண்ட் லேப்டாப் கொடுக்குறாங்க. இப்போ நீங்கள் உங்களோட தம்பி தங்கச்சிக்கிட்ட லேப்டாப்ஸ்லாம் வாங்கி ஒர்க் பண்ணுறீங்க, ஆண்ட்ராய்டு ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் உங்கள் லேப்டாப்ஸில் ஒரு மினிமம் ரெக்குயர்மெண்ட் தேவை. உங்கள் கவர்மெண்ட் லேப்டாப்ஸில் பார்த்தீங்கன்னா மினிமம் 4GB ரேம் இருக்குது. ஸோ மினிமம் இருக்குது, நோ ப்ராப்ளம், அதில் நீங்கள் ஒர்க் பண்ணலாம். ஆனால் இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, உங்ககிட்ட நல்ல கிராஃபிக் கார்ட்ஸ் அண்ட் தென் நல்ல ரேமில் நல்ல ஹார்ட் டிஸ்கில் உங்ககிட்ட சிஸ்டம் இருந்ததுன்னா நீங்கள் ஆண்ட்ராய்டு ஈஸியாக நீங்கள் ரொம்ப ஸ்பீடாக நீங்கள் ஒர்க் பண்ண முடியும். ஓகேங்களா? இல்லை என்கிட்ட கவர்மெண்ட் லேப்டாப்ஸ் தான் இருக்குது, நான் அதில் தான் படிக்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா அதில் நீங்கள் தாராளமாக ஒர்க் பண்ணலாம். அது நல்ல லேப்டாப்ஸ் தான். ஆனால் என்னென்னா டைமிங், அந்த பில்ட் பண்ணுற டைம், ஆண்ட்ராய்டு டெவலப் பண்ணுற அந்த கம்பைலேஷன் டைமு அண்ட் தென் பார்த்தீங்கன்னா உங்களோட எமுலேட்டர்ஸ் ஒர்க் ஆகிற டைம், இதெல்லாம் ரொம்ப ரொம்ப ஸ்லோவாக இருக்கும். சரிங்களா? ஸோ அதை நீங்கள் கொஞ்சம் பார்த்து நீங்கள் ஒர்க் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? அண்ட் தென் என்னோட சிஸ்டமில் பார்த்தீங்கன்னா நான் பாருங்க, என்னோட கம்ப்யூட்டர் ரைட் கிளிக் பண்ணுறேன், ப்ராப்பர்ட்டிஸ் கொடுக்குறேன். இதில் என்னோட சிஸ்டமில் நான் யூஸ் பண்ணுறது i3 ப்ராசஸர் வித் 1GB கிராஃபிக் கார்டு அண்ட் தென் 8GB ரேம் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். 64-bit Windows 10 Pro ஒரிஜினல் வெர்ஷன் நான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். சரிங்களா? நான் யூஸ் பண்ணுற என்னோட சிஸ்டமில் SSD ஹார்ட் டிஸ்க் இருக்கிறதுனால என்னால் ஸ்பீடாக ஒர்க் பண்ண முடியும். ஓகேங்களா? நான் ஒர்க் பண்ணுற ஒவ்வொரு விஷயமும் பார்த்தீங்கன்னா ஸ்பீடாக ஒர்க் ஆகும். நீங்கள் உங்கள் சிஸ்டமில் லோட் ஆகும்போது கொஞ்சம் டிலே ஆகும். அதை நீங்கள் பார்த்து பொறுமையாக ஒர்க் பண்ணுங்கள், உங்களால் ஈஸியாக ஒர்க் பண்ண முடியும். ஓகேங்களா? அந்த கவர்மெண்ட் லேப்டாப்ஸ்லேயும் ஒர்க் பண்ண முடியும், 100% முடியும். அந்த இன்னொரு முக்கியமான விஷயம், உங்ககிட்ட இன்டர்நெட் ஸ்பீடு மினிமம் ஒரு 2 Mbps ஆச்சு உங்கள் சிஸ்டமில் வச்சு நீங்கள் ஒர்க் பண்ணிங்கன்னா ரெகுலர் அப்டேட்ஸ் நீங்கள் ஆண்ட்ராய்ட்ஸ் கெட் பண்ணிக்க முடியும். அண்ட் தென் இன்டர்நெட் இருந்து நீங்கள் ஒர்க் பண்ணால் ஒவ்வொரு டைமும் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு புதுசாக ஒரு QR கோடு உள்ளே கொண்டு வரீங்க, இல்லை ஏதாவது ஒரு பிளகின்ஸ் நீங்கள் உள்ளே கொண்டு வரீங்க அப்படின்னா இன்டர்நெட் இல்லைனா கண்டிப்பாக ஆண்ட்ராய்ட் ஸ்டுடியோவில் நீங்கள் ஒர்க் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். சரிங்களா? ஸோ இன்டர்நெட்டை கனெக்ட் பண்ணி நீங்கள் ஒர்க் பண்ணுங்கள். சரிங்களா? இப்போ இந்த விண்டோவில் பார்த்தீங்கன்னா நான் கான்ஃபிகரில் பாருங்கள், செக் ஃபார் அப்டேட்ஸ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்க. ஓகேங்களா? இப்போ என்னோட சிஸ்டமில் இன்னைக்கு வரைக்கும் பார்த்தீங்கன்னா என்ன அப்டேட்ஸ் இருக்கோ, இன்னைக்கு 2019 4th ஏப்ரலில் இருக்க நான். ஸோ இன்னைக்கு வரைக்கும் எனக்கு அப்டேட்ஸ் கரெக்டாக இருக்குது. நான் யூஸ் பண்ணுறது 3.3.2 வெர்ஷன் நான் யூஸ் பண்ணுற லேட்டஸ்ட் வெர்ஷன். ஓகேங்களா? நீங்கள் இன்கேஸ் பழைய ஆண்ட்ராய்டு ஸ்டுடியோ வச்சிருந்தாலும் நீங்கள் அதை ரன் பண்ணுங்கள், நோ ப்ராப்ளம். இதில் நான் ஆண்ட்ராய்டு 5 வரைக்கும் நான் அப்டேட் பண்ணி வச்சுருக்கேன். ஓகேங்களா? இப்போ ஸ்டார்ட் நான் கிளிக் பண்ணுறேன். இதில் ஆக்டிவிட்டி அப்படின்ற ஒரு விண்டோ எனக்கு ஓப்பன் ஆகுது. ஓகேங்களா? ஆக்டிவிட்டி அப்படின்னா என்னன்னா, நீங்கள் உங்கள் ஃபோனில் ஒரு ஆப் ஓப்பன் பண்ணுறீங்கன்னா அதில் என்ன டிஸ்பிளே ஆகுதோ அது ஆக்டிவிட்டின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? இப்போ சிம்பிளாக சொல்லணும்னா, இப்போ நீங்கள் ஃபோன் ஓப்பன் பண்ணி இந்த மாதிரி எனக்கு மேப் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ இது ஒரு ஆக்டிவிட்டி. இங்கே ஜிமெயிலில் பார்த்தீங்கன்னா இந்த சைட் ஸ்க்ரால் பண்ணும்போது இங்கே மேலே மெயிலுன்னு இருக்கும், கீழே அந்த ஆல் பாக்ஸ், இன்பாக்ஸ், ஆல் மெயில்ஸ், இந்த மாதிரி நிறைய வரும். ஓகேங்களா? இதெல்லாம் ஒரு ஆக்டிவிட்டின்னு சொல்லுவாங்க. லாகின் ஒரு ஆக்டிவிட்டி, உள்ளே போனால் இன்னொரு ஆக்டிவிட்டி. ஸோ உங்கள் ப்ராஜெக்ட்டுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு ஆக்டிவிட்டி எம்டி ஆக்டிவிட்டியாக நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. இல்லை நான் கூகுள் மேப் வச்சு தான் ஒர்க் பண்ண போகிறேன் அப்படின்னா நீங்கள் கூகுள் மேப் போடுங்க. இல்லை ஜிமெயில் மாதிரி எனக்கு நேவிகேஷன் ட்ராயர் இந்த மாதிரி வேணும் அப்படின்னா நம்ம இது யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம இப்போ ஃபஸ்ட் டைம் நம்ம படிக்கிறோம் அப்படின்னா நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? அண்ட் தென் நெக்ஸ்ட்டு நான் கொடுக்குறேன். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா உங்கள் அப்ளிகேஷனுக்கு ஒரு நேம் கொடுங்க. சரிங்களா? உங்கள் அப்ளிகேஷன் நேமுக்கு நான் என்ன பண்ணுறேன்னா, இந்த இடத்துல நான் இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஹலோ அப்படின்னு நான் டைப் பண்ணுறேன். ஓகேங்களா? ஹலோ. இதில் இன்னொரு விஷயம், பேக்கேஜ் நேம் பாருங்க com.example.hello இருக்குங்களா? இந்த example.hello அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, பேக்கேஜ் நேமுங்கிறது நீங்கள் ஒரு யூனிக்கான ஒரு நேம் கொடுக்கணும். அப்போ தான் நீங்கள் ப்ளே ஸ்டோரில் உங்கள் ஆப் அப்லோட் பண்ணும்போது நீங்கள் கரெக்டாக ஒர்க் பண்ண முடியும், கரெக்டாக அப்லோட் ஆகும். ஓகேங்களா? இதில் நீங்கள் கம்பல்சரி என்ன கொடுக்கணும் அப்படின்னா, நீங்கள் ஒரு வெப்சைட் வச்சுருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த வெப்சைட்டோட டொமைன் நேமே இதில் நீங்கள் பேக்கேஜாக நீங்கள் கொடுத்துக்கலாம். ஓகேங்களா? நான் இப்போ Tutor ஜோஸ் அப்படிங்கிறத நான் கொடுத்துக்கிட்டேன். அண்ட் தென் எந்த இடத்துல நீங்கள் ஸ்டோர் பண்ணணுமோ உங்கள் சிஸ்டமில் நீங்கள் ஸ்டோர் பண்ணிக்கோங்க. இப்போ என்னோட சிஸ்டமில் நான் என்ன பண்ண போகிறேன்னா, என்னோட ஹெச் ட்ரைவில் நான் ஸ்டோர் பண்ணலான்னு இருக்கேன், ஆஃபீஸ் ட்ரைவில் நான் ஸ்டோர் பண்ணலான்னு இருக்கேன். ஸோ என்னோட ஹெச் ட்ரைவை நான் சூஸ் பண்ணுறேன். நீங்கள் உங்கள் சிஸ்டமில் எங்கே ஃப்ரீயாக ஸ்பேஸ் இருக்கோ அதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணிவிட்டு ஹெச் ட்ரைவை சூஸ் பண்ணிக்கிட்டு நீங்கள் இங்கே ஒரு புது ஃபோல்டர் ஒன்று க்ரியேட் பண்ணிக்கோங்க. நான் என்ன பண்ணுறேன்னா ஆண்ட்ராய்டுன்னு ஒன்று க்ரியேட் பண்ணிக்கிறேன்.
ஆண்ட்ராய்டு அண்ட் தென் ஓகே ப்ரெஸ் பண்ணுறேன். எனக்கு அங்கே ஃபோல்டர் கிரியேட் ஆகிடும். இதை சூஸ் பண்ணி ஓகேன்னு கொடுத்துருங்க. இந்த இடத்துல உங்களுக்கு உங்கள் ரியல் டைம் ப்ராஜெக்ட்ஸ் உங்களுக்கு போட ஆரம்பிச்சிடலாம். ஓகேங்களா? அண்ட் தென் லாங்குவேஜ் வந்து பாருங்கள், ஜாவா யூஸ் பண்ணுறேன். காட்லின் யூஸ் பண்ணி ஃபியூச்சரில் நம்ம பார்ப்போம். இப்போதைக்கு நான் ஜாவாவில் பண்ணுறேன். அதே மாதிரி பாருங்கள், ஐஸ்கிரீம் சாண்ட்விச் API 15 லெவல் மினிமம் லெவல் வைக்க சொல்கிறாங்க. என்ன ரீசன்னா, இப்போ நம்மக்கிட்ட ஒரு ஃபோன் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 5 வருஷத்துக்கு முன்னால் வாங்கியிருந்தீங்கன்னா அப்போ என்ன வருஷன் இருந்தோ அந்த வருஷம் தான் நிறைய பேர் யூஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. இப்போ ரீசெண்டாக வாங்கினோம் பை அப்படிங்கிறத யூஸ் பண்ணுவோம். இங்கே பாருங்கள், எனக்கு இதில் வந்து பார்த்தீங்கன்னா Q வரைக்கும் எனக்கு வந்துருச்சு. நான் அப்டேட் பண்ணல, எனக்கு ஆல்ஃபா வெர்ஷன் Q வரைக்கும் வந்துருச்சு. பை வந்து பார்த்தீங்கன்னா ரிலீஸ் ஆகிடுச்சு. இப்போ ரெட்மிலலாம் வந்து பை வந்திருக்கும். ஓகேங்களா? ஸோ நீங்கள் என்ன பண்ணணும்னா, ஐஸ்கிரீம் சாண்ட்விச்லேருந்து வர மாதிரி API லெவல் 15லேருந்து வர மாதிரி பண்ணணும். இதுக்கு மெயின் ரீசன் என்னென்னா, நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா அது யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்போ இதில் பாருங்கள், யுவர் ஆப் வில் ரன் அப்ராக்சிமேட்லி 100% ஆஃப் யுவர் டிவைசஸ்ன்னு வந்திருக்குங்களா? அப்படின்னா என்னென்னா, இந்த மாதிரி இந்த API லெவலில் நீங்கள் டிசைன் பண்ணிங்கன்னா எல்லாருக்கும் இந்த ஆப் ஒர்க் ஆகும். ஓகேங்களா? இல்லை நான் ஆண்ட்ராய்டு பைக்கு தான் நான் ஒர்க் பண்ண போகிறேன் அப்படின்னா, இங்கே பார்த்தீங்களா, லெஸ் தேன் 1% தான் ஒர்க் ஆகும் இந்த ஆப்பு. ஏன்னா ஆண்ட்ராய்ட் பை இப்போ தான் ரிலீஸ் ஆகிருக்கு. இதை நீங்கள் Q போட்டிங்கன்னா அவ்வளோதான், இன்னும் மோசம். லெஸ் தேன் 1% கீழே தான் வரும். ஏன்னா இன்னும் ரிலீஸ் ஆகலை, பீட்டா வெர்ஷனில் தான் இருக்குது, எந்த ஒரு மொபைலுக்கும் இன்னும் வரல. ஓகேங்களா? ஸோ இதை நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஐஸ்கிரீம் சாண்ட்விச்சில் நீங்கள் வச்சுக்கோங்க. 4.0.3ல் வைங்க. API லெவல் 15 மினிமம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? அண்ட் தென் வந்து நீங்கள் என்ன பண்ணலான்னா, ஃபினிஷன் கொடுத்தீங்கன்னா போதும், ஆட்டோமேட்டிக்காக உங்களோட ப்ராஜெக்ட் வந்து லோட் ஆக ஆரம்பிச்சிடும். ஓகேங்களா? பார்த்தீங்களா, இந்த லோட் ஆகிட்டு இருக்கு. இந்த ப்ராஜெக்ட் லோட் ஆக இது வந்து புது வெர்ஷனில் இப்போ என்ன, இப்போ தான் நான் இப்போ தான் அப்டேட் பண்ணேன். இப்போ மார்னிங் தான் அப்டேட் பண்ணேன். பார்த்தீங்கன்னா இதில் பாருங்கள் 3.3ல நிறைய கொடுத்துருக்காங்க. என்னென்னா, ஒரு ஃபார்ம் டு ஒரு ஃபார்ம் ட்ரான்சிஷன் எஃபெக்ட் வச்சுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த ஃபார்ம் லாகின் ஃபார்மாக இருக்குது. அடுத்த ஃபார்முக்கு போகும்போது எனக்கு ட்ரான்சிஷன் நடக்கணும், ஒரு சின்ன அனிமேட் ஆகிட்டு அந்த ஃபார்ம் எனக்கு லாகின் ஆகணும். அந்த மாதிரி விஷயங்கள் இப்போ புதுசாக கொண்டு வந்திருக்காங்க. இதெல்லாம் நம்ம போக போக பார்ப்போம். இதை பற்றி நான் வந்து ஸ்டடி பண்ணிக்கிட்டு இருக்கேன். இதை நான் போக போக உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஓகேங்களா? இதை நான் க்ளோஸ் பண்ணிடுறேன், மினிமைஸ் பண்ணிவிடுங்க. அண்ட் தென் உங்கள் ப்ராஜெக்ட் ஓப்பன் பண்ண உடனே பாருங்க, இந்த கார்னர்ல ஆப் அப்படின்னு ஒரு ஃபோல்டர் வந்திருக்கும். அண்ட் தென் கிராடல் ஸ்கிரிப்ட்னு சொல்லிட்டு ஒன்று வந்திருக்கும். கிராடல் ஸ்கிரிப்ட் அப்படின்னா என்னன்னா, இப்போ இதில் பாருங்கள் நிறைய விஷயங்கள் இருக்குது. இது நீங்கள் ஃபுல்லாக நீங்கள் வந்து இப்போ இப்போதைக்கு பார்க்க வேண்டாம். அது போக போக நான் ஒன் பை ஒன்னாக உங்களுக்கு சொல்கிறேன். இல்லை பேசிக்காக சொல்லணும்னா, இப்போ இந்த கிராடலில் பாருங்கள், இதை டபுள் கிளிக் பண்ணுறேன். பில் டாட் கிராடல் டபுள் கிளிக் பண்ணும்போது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டிபெண்டன்சிஸ் அப்படிங்கிறது என்னென்னா, இது இந்த ஆப் வந்து எதெல்லாம் டிபெண்ட் பண்ணியிருக்கு. இன்கேஸ் நீங்கள் QR கோடுக்கு ஏதாவது ஒரு பேக்கேஜ் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணுறீங்கன்னா அது நீங்கள் கொடுக்கணும். ஓகேங்களா? அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இதில் நிறைய வரும். இதை நான் உங்களுக்கு போக போக கிராடலை பற்றி உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஓகேங்களா? இதை விட்டுடுங்க. அண்ட் தென் ஆப் ஃபோல்டருக்குள்ளே போனீங்கன்னா மேனிஃபெஸ்ட், அதுக்கப்புறம் ஜாவான் இருக்குது, அப்புறம் ஜென்ரேட் ஜாவா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஒன்று இருக்குது. ஓகேங்களா? லாஸ்ட்டாக ரிசோர்ஸஸ் சொல்லி ஒன்று இருக்குது. இதில் 4ம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஓகேங்களா? இதில் மேனிஃபெஸ்ட் பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் ஒன்ல பாருங்கள், உங்களுக்கு ஆண்ட்ராய்டு மேனிஃபெஸ்ட் .xml அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. இதை டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரியும். இந்த மேனிஃபெஸ்ட் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இது வந்து உங்களோட பர்மிஷன். இப்போ நீங்கள் எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து ஏதோ ஒரு லொக்கேஷன் பேஸ் பண்ணி ஒரு ஆப் டெவலப் பண்ணுறேன் அப்படின்னா அங்கே பர்மிஷன் கொடுக்கலாம். அண்ட் தென் எந்த ஆப் ஃபஸ்ட்டு ரன் ஆகணுன்ற விஷயங்கள், என்னென்ன பேக்கேஜஸ் நம்ம யூஸ் பண்ணுறோம், அந்த மாதிரி முக்கியமான இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் வந்து ஸ்டார்டிங்கில் இந்த மேனிஃபெஸ்ட்டில் உங்களுக்கு க்ரியேட் ஆகிடும். ஓகேங்களா? இந்த மேனிஃபெஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இது நீங்கள் பார்த்துக்க முடியும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ஜாவா அப்படின்ற இந்த ஃபோல்டருக்குள்ளே போனீங்கன்னா இதில் பார்த்தீங்களா நம்மளோட நேம் ஸ்பேஸ்க்கு, நம்ம பேக்கேஜ் நேம்க்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு இங்கே ஜென்ரேட் ஆகிருக்குங்களா. இங்கே மெயின் ஆக்டிவிட்டி ஜாவான்னு கொடுத்தீங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா நம்மளோட மெயின் ப்ரோக்ராம் வந்திருக்கும். இதில் நீங்கள் ஜாவா கோடிங் நீங்கள் எழுத ஆரம்பிக்கலாம். இதெல்லாம் என்னங்கிறது நான் போக போக உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஓகேங்களா? அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜென்ரேட்டட் ஜாவா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதுவும் ஆட்டோமேட்டிக்காக ஜென்ரேட் பண்ணும். இதை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டாம், இதை நீங்கள் விட்டுடுங்க. ஏன்னா இது சப்போர்ட் இதுக்கு சப்போர்ட் ஆகிற ஃபைல்ஸ் எல்லாமே இங்கே ஜென்ரேட் ஆகிட்டு இருக்கும். ஓகேங்களா? அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக பாருங்கள், ரிசோர்ஸஸ் அப்படின்னு ஒன்று வந்திருக்கு பார்த்தீங்களா. இந்த ரிசோர்ஸஸை நீங்கள் கிளிக் பண்ணும்போது இதில் 4 ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. ஒன்று ட்ராவபிள், இன்னொன்று லே அவுட், அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா மிப் மேப், வேல்யூஸ் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு 4 கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் என்னென்னா, ட்ராயபிள் அப்படின்னா இதில் வந்து இமேஜஸ், ஆடியோஸ் எல்லாத்தையுமே நீங்கள் இதில் போட்டுக்கலாம். இது வந்து உங்கள் ஆப்புக்கு தேவையான இமேஜஸ்லாம் நீங்கள் ட்ராக் பண்ணி அதில் வச்சுக்க முடியும். அண்ட் தென் லே அவுட்ஸ் கொடுத்தீங்க அப்படின்னா இப்போ ஆக்டிவிட்டி லே அவுட்டுங்கிறது டிஃபால்ட் டைப் வந்திருக்கு. இது ஓப்பன் பண்ணி ஹலோ வேர்ல்டு அப்படின்னு வந்திருக்கு பார்த்தீங்களா. இந்த எத்தனை லே அவுட்ஸ் நம்ம கிரியேட் பண்ணுறோமோ, எத்தனை ஆக்டிவிட்டீஸ் நம்ம கிரியேட் பண்ணுறோமோ அதோட XML ஃபைல் உங்களுக்கு ஜென்ரேட் ஆகும் இந்த இடத்துல. ஓகேங்களா? இதோட ஜாவா ஃபைல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணலாம்னா ஜாவா ஃபோல்டருக்குள்ளே நம்ம பார்ப்போம். அதை நம்ம ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். அண்ட் தென்
மிப்மேப் அப்படிங்கிறது என்னன்னா நீங்க வந்து யூஸ் பண்ற ஐகான்ஸ் ஓகேங்களா, லான்ச்சரோட ஐகான்ஸ், உங்க ஆப்போட ஐகான்ஸ் எல்லாம் நம்ம இங்க சேஞ்ச் பண்ணிக்க முடியும். ஒவ்வொரு டிவைஸ்லயும் என்னென்ன சைஸ்ல இருக்கணும். இப்போ டபுள் கிளிக் பண்றேன் பாருங்க, இந்த ஆப்பை நான் இன்ஸ்டால் பண்ணேன்னா எனக்கு இந்த ஐகான் தான் வரும் ஓகேங்களா. இல்ல நாம ஐகான்ஸ் மாத்தணும் அப்படின்னா அதை போக போக நம்ம வந்து மாத்திக்க முடியும். நான் போக போக உங்களுக்கு நான் அதை சொல்றேன் நான் ஓகேங்களா. இது நார்மல் ஐகான்ஸ், ரவுண்டட் ஐகான்ஸ் நீங்க போட்டுக்கலாம். அண்ட் தென் வேல்யூஸ் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா என்னன்னா இது XML ஃபைலில் இருக்குது. உங்கள் ஆப்பில் என்னென்ன கலர்ஸ் வேணுமோ அந்த கலர்ஸ் நீங்கள் போட்டுக்கலாம். இந்த கலர்ஸ் வேல்யூஸ்லாம் நீங்கள் மெயின்டைன் பண்ணிக்க முடியும். அண்ட் தென் ஸ்ட்ரிங் அப்படிங்கிறது உங்கள் ஆப் நேம் இப்போ நான் ஹலோ கொடுத்தேன்னா இதில் நிறைய விஷயங்கள் நீங்கள் பண்ணிக்கலாம். என்னென்னா XML தான் இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். இதில் வந்து எதுக்காக யூஸ் பண்ணுறாங்கன்னா டேட்டா ட்ரான்ஸ்ஃபரிங் வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். எதுக்குன்னா நம்ம ஆண்ட்ராய்ட் ஜாவாக்கும் அந்த நம்ம மற்ற ஏதாவது ஒரு ஆப்போட கம்யூனிகேட் பண்ணும்போது XML ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். XML நார்மல் HTML மாதிரி தான் யூசர் டிஃபைன் டேக்ஸ் நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும். அதே மாதிரி ஸ்டைல்ஸ்ல பாத்தீங்கன்னா நம்ம கலர் பிரைமரி கலர் என்ன கொடுத்துருக்கோம், என் ஆப்ல மெயின் கலர் என்ன இருக்கணும், மெயின் கலர் என்னென்ன கலர்ஸ் எல்லாம் வரணுங்கிறதையும் கொடுத்துருக்கேன். இன்னும் நிறைய விஷயங்கள் இதை நம்ம பண்ணுவோம். இன்னும் இது இன்டெப்தா நம்ம போக போக நம்ம பார்க்கலாம் ஓகேங்களா. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இந்த மெயின் ஆக்டிவிட்டி இதில் நீங்கள் ரன் பண்ணிக்க முடியும். இப்போ ரன் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரன் பட்டன் நீங்கள் கிளிக் பண்ணும்போது இந்த இடத்துல டிவைஸ் எதாவது கனெக்ட் ஆகிருக்கான்னு காட்டும். டிவைஸ் எதுவும் இல்லை. ஸோ இதுக்கு நம்ம எமுலேட்டர் அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்ம பண்ணணும். அதை நான் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் உங்களுக்கு நான் காட்டுறேன். எமுலேட்டர் யூஸ் பண்ணி நம்ம ஒர்க் பண்ணிக்கலாம். அண்ட் தென் மொபைல் ஃபோன் யூஸ் பண்ணி எப்படி ஒர்க் பண்ணுறதுங்கிறத நாளைக்கு உங்களுக்கு நான் சொல்கிறேன் ஓகேங்களா. அப்போ இந்த ஆப்பை நீங்கள் ரன் பண்ணி பார்த்தீங்கன்னா சும்மா சிம்பிளாக நமக்கு ஹலோ வேர்ல்டு அப்படின்றது மெசேஜாக உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும் சரிங்களா. இப்போ இந்த வீடியோவில் ஜஸ்ட் ஒரு இன்ட்ரோடக்ஷன், என்னென்ன விண்டோஸ் இருந்தது, என்னென்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறத நான் பேசியிருக்கேன். நாளைக்கு வந்து எமுலேட்டர்ஸ் எப்படி நம்ம புதுசாக ஒன்று கிரியேட் பண்ணுறது, அண்ட் தென் அதில் எப்படி நம்மளோட மொபைல் ஃபோனை கனெக்ட் பண்ணுறது, டைரெக்டாக மொபைலில் எப்படி நம்ம டீபக் பண்ணுறது, இல்லை எமுலேட்டர்ஸில் டைரெக்டாக எப்படி பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம நாளைக்கு பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்கள். டெய்லியும் அப்டேட்ஸ் நான் பண்ணுறேன், டெய்லியும் நீங்கள் பாருங்கள். நாளைக்கு இன்னொரு வீடியோ உங்களை வந்து பார்க்குறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். எங்கள் சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அண்ட் நாங்கள் அப்லோட் பண்ணுற வீடியோவோட இமீடியட் நோட்டிஃபிகேஷனுக்கு இந்த பெல் ஐகான் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்கள்.